ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுப்பழனிங்க. வடபழனி இருக்குது, பழனி இருக்குது. இது என்ன நடுப்பழனி அப்படின்னா, ஆமாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா அச்சரப்பாக்கம், நம்ம மேல்மருவத்தூர் கிட்ட அச்சரப்பாக்கம் இருக்குது பார்த்திங்களா. அங்கேருந்து ஒரு 10லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா பெருங்கரணை அப்படின்ற ஒரு கிராமம் வரும். அந்த கிராமத்தில் தான் இந்த முருகர் கோயில் இருக்குது. இந்த முருகர் கோயிலில் என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்திங்கன்னா மரகத முருகருங்க. எல்லா இடத்துலையும் கல்வடிவமாக அந்த மாதிரி தான் இருப்பார். பழனியில் வந்து நவபாஷானம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா மரகத தாளான முருகர். நிஜமாகவே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இந்த கோயிலுக்கு ஆல்ரெடி நான் ஒரு டைம் வந்திருக்கேன். பட் அப்போ எனக்கு சின்ன வயசில் வந்ததுனால பெருசாக அந்த மரகத முருகரா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. இந்த கோவில் வந்து யாரால் நிறுவப்பட்டதுன்னா ஒரு சித்தர் தான், முத்துசுவாமிகள் அப்படின்னு சொல்கிற சித்தர் தான். அவரோட மண்டபம் சின்னதாக அவருக்கான கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா கீழேயே வச்சுருக்காங்க. இதுதான் அந்த கோவில், இவர் தான் அந்த சித்தர். இது அப்படியே நம்ம வந்து ஃப்ரண்ட் வியூ, அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் இது. இந்த என்ட்ரன்ஸில் அப்படியே ஏறினீங்கன்னா கிட்டத்தட்ட கம்மியாக தான் இருக்கும், சின்ன ஸ்டெப்ஸ் மாதிரி தான். நம்ம குன்றத்தூர் முருகர் கோயில் எப்படி இருக்கோ அதே மாதிரியான அந்த டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். மலை மேலே ஏறி போனீங்கன்னா இதான் கோவில். இந்த கோவில் வந்து மேலே ஸ்டெப்ஸ் ஏறினீங்கன்னா முருகர், நம்ம மரகத முருகர் வந்து இருப்பார். நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கோவில். 2022 கொரோனாவுக்கு அப்புறம் தான் இந்த கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், ஸ்டாச்சூஸ் எல்லாமே வந்து ரொம்ப லைவ்லியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது சித்தர் உருவாக்கப்பட்ட கோயில் அப்படின்றதுனால அது இருக்கிற இடமும் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்துக்கு நடுவில் இருக்குது அந்த கோயில். அதனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மேல்மருவத்தூரில் இருக்க மாலை போடுறவங்க, அம்மனுக்கு மாலை போடுறவங்களும் அங்கே வந்து டீமாக வந்திருந்தாங்க. இதுதான் அந்த ஃப்ரண்ட் வியூ முருகர். இந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஏறினீங்க அப்படின்னா நம்ம முள்ளே போயிட்டு முருகரை வந்து பார்த்துடலாம். பட் ஆனால் வீடியோஸ்க்கு வந்து அங்கே வந்து அலௌடு கிடையாது. அதனால் நம்ம வெளியே இருக்க ஏரியாஸ் மட்டும் கவர் பண்ணி எடுத்தோம். இதுவும் நம்ம அந்த பாதை தான், வழி தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து வள்ளியை திருமணம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஸ்டாச்சூஸும் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சைடில் வந்து நீங்கள் காரில் வரணும் அப்படின்னாலும் வரலாம், இல்லை ஸ்டெப்ஸ் வழியாக வரீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்துக்கலாம். கோவிலே சுற்றி சூப்பராக இருக்கும். இந்த பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் ஒன்று இருக்கும். இந்த மண்டபம் என்னென்னா முத்துசுவாமிகள் ஐயா இருக்காங்க இல்லைங்களா, அதுக்கான ஒரு தியான மண்டபம் மாதிரி உள்ள ஒரு சிவலிங்கம் வச்சு இந்த கோவிலோட வரலாறு மாதிரி ஃபுல்லாக ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சுருக்காங்க சைடில். இந்த கோவில் வந்து எப்படி உருவாக்கப்பட்டது, இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படின்ற மாதிரிலாமும் ஃபோட்டோஸ் இருக்குது. இங்கே ஒரு மரம், அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேண்டுதல்லாம் பண்ணி காணிக்கை முடிஞ்சு குழந்தை வரமுக்கோ கல்யாணத்துக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்காங்க போல். சைடில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், பேக் சைடில் அந்த இது எல்லாமே. இது வந்து அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கோயில் ஃபஸ்ட்டு எப்படி உருவாச்சு அதுக்கான வரலாறு, இந்த கோவில் அடிக்கல் நாட்டினது, இந்த கோயில் ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் போட்டு ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நம்ம இப்போ இந்த காலகட்டத்தில் முருகர் யுகம் அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் அந்த காலகட்டத்திலேயே முருகர் அதை வந்து உணர்த்தி அவருக்கான என்ன வேணுமோ அதை வந்து வாங்கியிருக்காரு. அதை மாதிரி இந்த ஐயா தான் வந்து அந்த முத்துசுவாமிகள். இவருக்கான ஃபோட்டோஸு எல்லாமே நீங்கள் இங்கே வந்தால் பார்க்க முடியும். அவர் பண்ண அபிஷேகங்கள், ஃபஸ்ட்டு அந்த மரகத முருகருக்கு பண்ண அபிஷேகங்கள், அவருக்கான ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே சூப்பராக இருக்குது. இது வந்து இந்த ஏரியா வந்து ஒரு தியான மண்டபம் மாதிரி இருக்குங்க. இங்கே உக்காந்து நீங்கள் தியானம் பண்ணிக்கலாம். கல்வெட்டெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், கல்வெட்டெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் முருகரை போய் பார்க்கணுன்னாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம். பாறையிலலாம் உட்காந்து தியானம் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இந்த கோவில். நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் கிடையாது, செகண்ட் டைம் வரேன் இந்த கோயிலுக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து சின்ன பிள்ளையில் வந்தேன், காலேஜ் டேஸோ அந்த மாதிரி 2015, 14 அந்த டைமில் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படியே சுற்றி பார்த்திங்கன்னா இந்த ஊரோட வியூ. நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே வந்து ஒரு 45 அடியில் ஒரு பிரம்மாண்டமான முருகர் இருக்கார். நம்ம மலேசியாவில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி ஒரு முருகர் ஸ்டாச்சு வந்து இங்கே இருக்குது. அப்படி கீழே இறங்கி வந்தீங்கன்னா, நான் பார்த்துட்டு கீழே வந்து இறங்கி பேக் சைட் தான் வந்து நீங்கள் அந்த ஸ்டாச்சுக்கு போக முடியும். இந்த ஸ்டாச்சூஸ் வந்து கீழே வந்து இது எனக்கு ரொம்ப லைவ்லியாக இருந்தது. முருகர் வந்து அந்த ஓம்குள்ளே வந்து சூப்பராக இருந்தார். ரொம்ப முருகரே அங்கே நின்றுட்டுருக்க மாதிரி இருந்தார். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் வழிபாடுகளும் இருக்குது. பாம்பன் சுவாமிகள், ராமலிங்க அடிகளார், அகத்திய முனிவர், அருணகிரிநாதர் ஐயாவோட ஸ்டாச்சூஸும் வச்சு இங்கே வந்து வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்குது. இது முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படியே இதுக்கு பேக் சைடு வந்து போனீங்கன்னா தான் நம்ம அந்த 45 அடி முருகர் சொன்னேன் இல்லைங்களா, வந்துட்டார் பாருங்கள். மலேசியாவில் முருகர் வந்து எப்படி இருக்காரோ அங்கே வந்து 140 ஃபீட்னு நினைக்கிறேன். இங்கே வந்து 45 ஃபீட்டில் முருகர் வந்து சூப்பராக இருப்பார். முருகரோட பாதம்லாம் கீழே வச்சு ஒரு 45 அடியில் வந்து
முருகர் ஸ்டாச்சு பண்ணியிருப்பாங்க. லிட்ரலாக மலேசியாவில் வந்து முருகர் ஸ்டாச்சு எப்படி இருக்கோ அதே மாதிரி சேமாக சூப்பராக இருப்பார் முருகர் இங்கே பார்க்குறதுக்கு. முருகருக்கு பின்னாடி மயில், கையில் வந்து வேல் வச்சுட்டு, லிட்ரலாக மலேசியா நான் போனது கிடையாது. ஆனால் மலேசியா முருகரை வந்து எனக்கு போகணுன்னு ஆசை. பட் ஆனால் எனக்கு இந்த முருகரை பார்க்கும்போது, முருகா மலேசியாவில் வந்து எப்படி முருகர் இருக்காரோ அதே மாதிரி எனக்கு இங்கே காட்சி கொடுத்துட்டியே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சூப்பராக இருந்தார் முருகர். அவர் அப்படியே பார்த்துட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவ்வளோதான், கீழே இறங்கிட்டோம் நம்ம. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாச்சூஸ் எல்லாமே ரொம்ப லைவ்லியாக இருக்கும். ஆறுமுகம் அந்த இதுவுமே சூப்பராக இருப்பார் இங்கே முருகர் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், இதுதாங்க இந்த கோவிலோட வரலாறு. என்னால் முடிஞ்சது எல்லாமே நான் அந்த வீடியோவில் காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படியே கீழே வந்தீங்கன்னா நம்ம தேவையான மாலை பொருட்கள், அந்த பொரி, அவல் அதெல்லாமே விற்றுட்ருப்பாங்க. நீங்கள் வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இந்த முருகர் நடுப்பழனி கோவிலோட வரலாறு.